வணக்கம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஒபிசிட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம பாடினால் இன்சுலினை யூஸ் பண்ணிக்க முடியாமல் போகிறது. ஓகே, அப்படி யூஸ் பண்ணிக்க முடியாமல் போகிறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து குளுக்கோஸால் செல்லுக்குள்ளவே என்டர் ஆக முடியாது. அதனால பிளட்டில் குளுக்கோஸோட லெவல் அதிகமாகவே இருக்கும். இப்படி பிளட்டில் குளுக்கோஸோட லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறனால பேன்க்ரியாஸ் இன்னும் அதிகமாக இன்சுலினை செக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால எவ்வளோ இன்சுலின் செக்ரேட் ஆனாலும் குளுக்கோஸால் செல்லுக்குள்ளே என்டர் ஆக முடியாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நம்ம பாடியில் ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, லிப்போஜெனிசிஸ் அதிகமாகும், அதாவது ஃபேட்டோட உற்பத்தி அதிகமாகும். லிப்போலைசிஸ் வந்து குறைவாக ஏற்படும். லிப்பிட்ஸை உடைச்சு அதிலிருந்து எனர்ஜி கொடுக்குற ப்ராசஸ் வந்து கம்மியாகும். ஸோ நமக்கு உடம்புல ஃபேட் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் லெப்டின் அண்ட் கிரீனோட லெவல்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறனால நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு அந்த ஃபுல்லான ஃபீலிங்ஸே இருக்காது. இவ்வளோ ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம பேலன்ஸ்க்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒபிசிட்டியை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒபீஸாக இருக்கிறவங்க டயட் ஃபாலோ பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமோ அதே அளவுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எப்படி எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அது வரை ஸ்டே டியூன்ட் வித் அகம் அறிவோம்.